தினத்திலும் தேவனுக்குள்ளாக வந்தவங்களை யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்திருச்சு நிற்போம். அப்படியா? சரி, என்னுடைய சாட்சி லைட்டா பிரதர் சொல்றாங்க. இன்னைக்கு சாப்பாடு மத்தியானம் உங்களுக்கு இங்க கண்டிப்பா உண்டு. கமிட்டி ரெடி. அடுத்த சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. ஐயர்வாலும் பசியா இருப்பாங்க பாவம். சரி, என்னுடைய சாட்சி சொல்லும்போது இன்னைக்கு என்னை அறியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? பரவாயில்லையே, சிஸ்டர் மட்டும்தான் இருக்காங்க. இங்க எல்லாரும் பிரதர் எங்களை நல்லா தெரியும் பிரதர் அப்படின்னு சொன்னவங்க தான் இருக்கு. டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ஐயர், ஸ்ரீனிவாச மூர்த்தின்னு என்னுடைய பேர். சிறு வயது முதல்ல நம்ம இந்த பிள்ளைகள் போகிறாங்க பாருங்க, கிறிஸ்டியன் ஸ்கூல் மாதிரி கிளாஸஸ். இதே போல் நானும் என்ன செய்தேன்னு சொன்னால், சண்டே கிளாஸஸ் பிள்ளைகள் போகிற மாதிரி நானும் வாரத்தில் எல்லா வாரமும் இந்து சமய வகுப்பு போயிட்டு இருந்தேன். 6ஆம் வகுப்பு வரைக்கும் சமய வகுப்பு போயிட்டு இருந்தேன். நான் இந்த ஹிந்துக்குள்ளாக ஒரு வேறு ஒன்று பற்றி இருந்தேன். அப்படி இருக்கிற நாட்களில் எனக்கு என்னன்னு சொல்லியாச்சுன்னா, ஆர்எஸ்எஸ்ல 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஆர்எஸ்எஸ்ல மெம்பராக சேர்ந்துட்டேன். ஆர்எஸ்எஸ்ல மெம்பராக சேர்ந்த பிறகுதான் எனக்குள்ளாடி ஒரு வைராக்கியம். அப்பந்தான் இதை ஆராய்ச்சி பண்ண தொடங்கி, கிறிஸ்தவர்கள் யார், இஸ்லாமியர்கள் யார் அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த கிறிஸ்தவ தெய்வம் எங்கே இருந்து வந்தது ரிசர்ச் பண்ணல ரொம்ப விரும்புவேன். அப்போ இந்த இயேசு ஆனவர் இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அடுத்து அல்லாஹ்வுக்கு அக்பர் யார், அவரும் இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லாத. அப்போ இந்த சம்பந்தம் இல்லாத ஜனங்கள் ஏன் சம்பந்தப்படுத்தி இந்த ஊரில் இருக்கிறாங்க இந்தியாவில்? அப்போ இவங்களை என்ன செய்யணும்? இங்கே இருந்து அங்கே எங்கே இயேசு இருக்காரோ அங்கே அனுப்பிடணும், இங்கே அல்லாஹ் எங்கே இருக்காரோ அங்கே அனுப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோட ஆர்எஸ்எஸ்ல 6வது வயசுல என்னுடைய மனசில் ஒரு விஷம் தோன்றி அப்படி அந்த வைராக்கியமாக இருந்தது. 4ஆம் வகுப்பு முதல் சபரிமலைக்கு போக தொடங்கினேன். இன்னைக்கு வரை சபரிமலைக்கு கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கிட்ட சபரிமலைக்கு போயிருக்கிறேன். இந்த 6ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு மைனராக வரக்கூடிய நாட்களில் கிறிஸ்தவர்களை பார்க்க தொடங்கினேன். எப்படி பார்க்க தொடங்கினேன்னா, ஞாயிற்றுக்கிழமைன்னா இவங்க அழகாக பைபிளும் தூக்கிட்டு எல்லாரும் சர்ச்சுக்கு போவாங்க. எங்கள் ஆட்களுக்கு பைபிளும் இருக்காது. இல்லை இப்போ இல்லை, அந்த பழைய ஆள் என்ன நீங்கள் அப்படி நினச்சேன், இவர் என்னடா நான் எங்கள் ஆட்கள்னு சொல்கிறேன்னு நினச்சிடாதுங்க. அப்போ நான் பழைய மனுஷனாக இருந்த நேரத்தில் பைபிளும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அங்கே பொங்கல் கொடுக்க நேரம் கோயிலில் போய் இருப்பாங்க, பாயசம் கொடுக்க நேரம் கோயிலில் போய் இருப்பாங்க, அன்னதானம் கொடுக்க நேரம் கோயிலில் போய் அப்படி ஒரு பக்தி தான் அங்கே இருந்துச்சு. ஆனால் சாமி கும்பிட காலையில் ஆனால் ஒன்று ஒரு பரிசுத்தம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, சரீர பரிசுத்தம் கரெக்டாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கி குளிச்சு நீட்டாக ட்ரெஸ்ஸு, நேற்று பார்த்தா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோம் தெரியல, எத்தனை பேர் பல்லு விளக்காமல் வந்திருக்கோம் தெரியும், எத்தனை பேர் குளிக்காமல் வந்திருக்கோம் நமக்கு தெரியல. ஆனாலும் பரிசுத்த ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அங்கே அப்படி இல்லை, அவ்வளோ இருந்தால் தான் கோயிலுக்குள்ளாடி விடுவாங்க. இன்னும் சொல்ல போனால், நம்ம கோயிலுக்குள்ளாடி போனால் சில ஆலயங்களில் ஃபேண்ட் போட்டுட்டு போக முடியாது, ஷர்ட் போட்டு போக முடியாது, அவ்வளோ ஒரு பரிசுத்தத்தில் வச்சுருந்தாங்க. அப்படி இருந்த நாட்களில் தான் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, எனக்கு அதிகமாக இவங்க பைபிள் தூக்கிட்டு போகிறத பார்க்குற நேரம் ரொம்ப கோபம் வரும். அந்நிய தேவர்கள் வணங்குற இவர்கள் எப்படி இந்த வேதாகமத்தை சுமந்துட்டு இவங்க சர்ச்சுக்கு போவாங்க? அப்போ நம்ம மக்கள் பகவத்கீதை சுமக்கணும், ராமாயணம் சுமக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்த நாட்கள். அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்த கிறிஸ்தவர்களை எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கினேன். முதல்ல கிறிஸ்தவர்கள் இவங்க சும்மா இருந்தாலும், அன்னைக்கு நான் சொல்றது, கிறிஸ்தவர்கள் சும்மா இருந்தாலும் அவங்க வாயும் அவங்க இருதயம் என்ன இருக்காது, சும்மா இருக்காது. ஸ்தோத்திரம் சொல்லிட்டே போவாங்க, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டே போவாங்க. நம்ம மக்கள் அங்கே தான் முருகான்னு சொன்னது அங்கோட முடிஞ்சு போச்சு, அந்த 4 சோறுகளை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. இவங்க அப்படி இல்லை, இவங்க சும்மா இருந்தாலும் இவங்க வாய் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுட்டு, இவங்க ஸ்தோத்திரம் சொல்ல வர்ற நேரத்தில் பார்ப்பேன், என்னப்பா என்ன சத்தம் போட்டு போகிறா, இல்லைண்ணே பேசிட்டே போகிறேன்னு. நீ தனியாண்டா பேசிட்டு போகிற அப்படின்னு சொன்னால், இல்லை எங்கள் ஆண்டவரை வணங்கிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகிறேன், என்ன ஒவ்வொருத்தரும் மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்து, கிறிஸ்தவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் ஒரு காட்டு தீ போல் எங்களுடைய இயக்கத்தில் நான் பரவ தொடங்கினேன். அப்படி இருக்கிற நேரம் தான் இயேசுகிட்ட என்கிட்ட ஒரு அன்பு உண்டு. எப்படி வரேன்னா, என்னோடு படித்த ஒரு பையன் ஆர்சி கிறிஸ்டியன். அவன் 9th அன்னைக்கு 7th 9th 7th 10th 9th and 10th கவர்மெண்ட் எக்ஸாம் நினைக்கிறேன். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் மேத்ஸில் நான் ரொம்ப வீக். இங்கே நம்ம நிறைய பேர் இருக்கோம் இல்லை, கணக்கில் ரொம்ப வீக்காக இருப்போம். இந்த மேத்ஸ்ன்னு சொன்னாலே ஓடிடுவேன். மேத்ஸ் கிளாஸில் கூட இருந்தால் கூட குனிஞ்சு உட்காந்துருவேன்.
இந்த டீச்சர் எப்போ இந்த கிளாஸ் முடியும், இந்த டீச்சர் எப்போ போகும்னு சொல்லிட்டு டீச்சரை வந்து என்ன செய்யிட்டேன், அருவருப்புத்துட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க A+B² B+B+B+ அப்படி சொல்லிட்டே இருப்பாங்களா, இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் இந்த பொம்பளை ஒரு நாளும் விடாதுடா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பேன் டீச்சர்ஸை பார்த்தா. மேத்ஸ் டீச்சர் மட்டும் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும், எதிரி மாதிரி தெரியும். பாக்கி எல்லா டீச்சரும் நல்லா நேசிப்பேன். ஏன்னா நான் 0 இல்லை மேத்ஸில், அதனால. அப்போ இந்த மேத்ஸுக்கு வேண்டி இந்த பையன் எக்ஸாம் வர நேரத்தில் இந்த பையன்கிட்ட கேட்குறேன், இந்த கிறிஸ்டியன் ஆர்சி கிறிஸ்தவர் கத்தாலிக் தம்பி சொல்லுவாப்ப, கிளாஸ்மேட் சொல்லுவாப்புல, சீனிவாசு நீ ஒன்று செய்வியா, என்ன செய்யணும், வா நாங்கள் எங்கள் மாதா கோயிலுக்கு வா. ஏன் அங்கே நான் வரணும், நாங்கள் வரமாட்டோம். அப்படி சரி அப்போ ஒன்று செய்வோம், இந்த கிளாஸில் உட்காரோம் வாடான்னு உட்காந்து ஓரமாக உட்காருவோம். உட்காந்து இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி மேத்ஸ் எக்ஸாமுக்கு என்ன செய்யணும், ப்ரேயர் பண்ணுவான். அவன் தான் பேர் அந்த மாதாவுடைய அந்த இதெல்லாம் சொல்லுவான். சொல்லு முடிச்சுட்டு கடைசியில் இயேசுவே இவன் மேத்ஸ் எழுத போகிறான், இவன் ஒரு முட்டாளாக இருக்கான், அவன் என்ன சொல்லி அங்கே சொல்லி ஜெபிக்கிறது. முட்டாளாக இருக்கான், ஒன்றும் தெரியாது, 0 பையன் இவன் மேத்ஸில், இவனுக்கு என்னன்னு சொல்லி பாஸ் ஆகி விடுன்னு சொல்லி இவன் ஜெபம் பண்ணுவான். இவன் ஜெபம் பண்ணி மேத்ஸ் எக்ஸாமில் நான் என்ன செய்வேன், பாஸ் ஆயிடுவேன். அந்த மேத்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகுற வரைக்கும் தான் என்னோட வேலை. வேதாள முருங்கை மரம் ஏறுதுன்னு சொல்லுது பாருங்க. மேத்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆனதும் மறுபடி வந்துச்சு, கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. இவனையும் சேர்த்து தான் சொல்லுவேன். இவன் சொல்லுவான் உடனே, நன்மை பெற்ற பின்பாக நீ தீமை செய்யலாமோ. அவன் அன்னைக்கு நிறைய வசனங்கள் எல்லாம் சொல்லுவான். அவன் அப்படி சொல்லிட்டு என்று சொல்ல, நீ எப்போ இயேசுவை பின்பற்றுவாயானால் உனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் உண்டு, பாவிகளை மன்னிக்க தான் தேவன் பூமியில் வந்தார், நிறைய காரியம் சொல்லலாம். எல்லாம் கேட்டு இப்படியே விட்டுட்டே இருப்பேன். அது பிறகு வாலிபனாக வந்தேன், அரசியல்வாதியாக 10ஆம் வகுப்பில் வரும்போது காங்கிரஸில் அரசியல்வாதியாக சேர்ந்தேன், அரசியல்வாதியானேன். தேசப்பற்றும் தெய்வ பக்தியும் ரெண்டும் சேர்ந்து இருந்தது. சபரிமலைக்கு காவடிக்கு 5 வருஷம் காவடி சுமந்துட்டு போனேன். ஓம் சக்தி ஆலயத்துக்கு கிட்டு போனேன். இப்படி ஒரு பக்தி. அப்போ கர்த்தர் அதை பார்க்கிறார். இயேசு விரும்புகிற காரியம் பாவிகள்கிட்ட என்ன தெரியுமா, பக்தியை ரொம்ப விரும்புவார் ஆண்டவர். நம்ம எவ்வளோ பாவம் செய்திருந்தாலும், அதனால பாவம் செய்திடாதுங்க, நான் செய்தது சொல்றேன். பாவியா இருக்க நேரத்தில் அந்த பக்தியை ஆண்டவர் நல்லா விரும்பினார். கடவுள் பயம்ங்கிறது எனக்கு உண்டு. 41 நாள் விரதம் இருப்பேன், கரெக்டாக இருப்பேன் சபரிமலைக்கு. அந்த 41 நாள் விரதம் இருந்து அதுக்கு பிறகு வந்து ஆலயத்துக்கு, அதே ஒரு 41 நாள் அம்மனுக்கு ஓம் சக்தி ஆலயத்துக்கு மாலை போட்டு அம்மனுக்கு போயிட்டு வரேன். எல்லாத்தையும் பக்தியாக இருந்தேன். ஆனால் தேவ பயமும் உண்டு. அதே நாட்கள் அந்த நாட்கள் பரிசுத்தமாகவும் இருக்கும். காலையில் 4 மணிக்குள்ளாடி எம்என் நம்பியார் கூட தான் சபரிமலைக்கு போனேன், நடிகர் எம்என் நம்பியார் கூட. அந்த காலையில் சூரியன், அதாவது ஆதித்ய பகவான் சொல்லுவாங்க, அவர் வர்றதுக்கு முன்னாடி குளிச்சிடணும். குளிர்ந்த தண்ணியில், சுடு தண்ணியில் இல்லை. அப்போ அதை குளிச்சுட்டு ஆற்றுல போய் குளிச்சிடும், இல்லது அங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல குளிச்சுட்டு அந்த சரணங்கள் சொல்லி முடிச்சுட்டு அப்படி இருக்கிறோம். அப்படி இருந்த நாட்களில் தான் மறுபடியாக டாக்டர் படிக்க எனக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இருக்கிற திருப்பதி மெடிக்கல் காலேஜில் இடம் கிடச்சிச்சு. அங்கே படிக்க போனேன். அதன் பின்பு தான் என் மனைவி ஒரு 3 வருஷம் ஜூனியர் ஸ்டூடெண்ட்டாக இவளும் அங்கே சேர்ந்தா. அங்கே நாங்கள் படித்து ஒருத்தர் சந்தித்து தமிழருங்கிற முறையில் சந்தித்து பேசணும், விரும்பணும், கல்யாணம் பண்ணிட்டோம். அப்போ கல்யாணம் என்ன தெரியுமா, உங்கள் ஆச்சாரம் படி நடக்கக்கூடாது, என் ஆச்சாரம் படி தான் கல்யாணம் நடக்கணும்னு சொன்னேன். ஏன்னா அவள் பிசி, நான் எஃப்சி. அப்போ நாடார் இருந்தாவா. அப்போ அந்த ஆச்சாரம் படி தான் என்ன செய்யுது, பிராமண ஆச்சாரம் படி தான் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாம் நல்லபடியாக விரும்பிட்டு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தான். ஆனால் வீட்டுக்கு வந்தால் இவளுக்கு இருக்க முடியாது, ஏன்னா இவளுக்கு மீன் இல்லாமல் சாப்பிட முடியாது. இவன் என்ன செய்வேன், நைஸாக அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி அங்கே போய் நல்லா மீனும் கறியும் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ஆச்சாரம் மடிச்சார் மாமி மாதிரி எங்கள் கூடயும் இருந்துடுவாள். அப்படி இருக்கிற நாட்களில் தான் இவளுக்கு வந்து இயேசுடைய பற்று, அவளுக்கு வந்து சொன்னா இல்லை, ஆர்சி கான்வென்ட்டில் படித்தாள். அந்த இயேசுடைய பற்றுனால தான் அவள் இயேசு வந்து ஈர்க்கப்பட்டு அந்த இயேசுவை அவள் ஏற்றுக்கொண்ட நாளில் தான் எங்கள் வீட்டில் எல்லாரும் வீட்டுக்காரங்கெல்லாம் குடிச்சிட்டு தான் பொண்டாட்டி அடிக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. நான் குடிக்காமலே என் பொண்டாட்டி அடித்தேன். எதுக்கு தெரியுமா, இயேசுன்னு சொன்னது. கிட்டத்தட்ட எத்தனை நாள் தெரியுமா, 7 வருஷமாக அவள் என்கிட்ட அடி வாங்கிறான், இயேசுன்னு சொன்னதுக்கு தான். அப்புறம் எனக்கு தெரியாமல் அவள் ஜெபிக்க தொடங்கினான். ஜெபிச்சு தான் அப்படி வர்ற நேரத்தில் முதல் குழந்தை பிறந்து, 2வது பெண் பிள்ளை பிறந்து இறந்து, 3வது வந்து தான் இந்த இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறவன். 5 வருஷமாக பிறந்து முடிஞ்சதும் தவழுறதும் லேட்டு, நடக்கிறதும் லேட்டு, புரண்டதும் லேட்டு. ஆனால் அதுக்கு பிறகு தான் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஒருத்தர் நான் அது பிறகு அரசியல் காங்கிரஸ் இருந்தேன்னா வாஜ்பாயோட பிஜேபியில் மாறிட்டேன். பிஜேபியில் மாறினதும் அதுக்கு பிறகு ஒரு ஐயா வந்து தூத்துக்குடியில் வர்ற நேரத்தில் அந்த பாஸ்டர் சந்தித்து என்னை ஆண்டவர் அவர்கிட்ட டிவியில் காட்டி என்னை வந்து அவர் சந்தித்து, பிரதர்
நீங்கள் சாகணும்னு வந்திருக்கீங்க, ஆனால் சாக மாட்டீங்க. ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு நல்ல தீர்க்கதரிசி, இன்னைக்கு 80 வயது உயிரோடு இருக்கிறார் அந்த பாஸ்டர். தினகரன் ஐயாவோட பேங்க்ல வேலை பார்த்தவர். அவர் தான் வந்து என்ன சொன்னாருன்னா, பிரதர் நீங்கள் சாக மாட்டீங்க, தேவன் உங்களை விரும்புகிறார். உங்கள் 2 பிள்ளைகள் இருக்கு, 3 பிள்ளைகள், அதில் ஒரு 2வது பொம்பளை பிள்ளை இறந்து போச்சு. 2வது பையன் பேசல, ஆனால் பேசுவான் கர்த்தருடைய கிருபையினாலன்னு சொன்னார். அதே போல அவர் ஜெபித்தார். நான் சாகிறது காரணம் என்ன, சாக நினைத்த காரணம், என் பையன் டாக்டராக இருக்கான் பாருங்க, அவன் 6ஆம் வகுப்பு 7ஆம் இல்லை 9ஆம் வகுப்பு படிக்கும்போது அவன்கிட்ட எங்கள் குடும்பத்தார் சொன்னாங்க, நீ பிராமணராக இருக்க, உன் அம்மா டாக்டர்களாக இருக்காங்க, ஆனால் என்ன செய்ய முடியல, உன் பையனை பேச வைக்க முடியல, இருக்கிறதோட சாவுங்கடான்னு சொன்னாங்க. இந்த சிறு பிள்ளைகளும் மனசில் நஞ்சு வச்சுட்டான்னு அது என்ன செய்யணும், அது வேறு போட்டுரும். இதே போல் அவன் வேறு போட்டு அவன் தான் சொன்னான், செத்துருவன் டாடி நம்ம எல்லாரும் சேர்ந்துன்னு சொன்னான். எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான்னு நினச்சி பாருங்கள். அதுபோல் என்னுடைய மனைவி வந்து இந்த மகளிர் ஜபத்துக்கு, எனக்கு தெரியாமல் ஒரு வீட்டில் மகளிர் ஜபம் நடக்கும், சிஎஸ்ஐ குரூப், அங்கே போய் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு வருவா. ஒரு நாள் நான் வேத மந்திரம் சொல்லி முடிச்சு சாயந்தரம் ஓம் சாந்தி சாந்தின்னு சொல்லணும். என் பெரிய மகன் என் கூட இருந்துட்டு என்ன செய்கிறான்னு தெரியுமா, சரி முடியாச்சு, நீ நம்ம ப்ரேயர் பண்ணோம், முடிவு ப்ரேயர்ன்னு சொல்லிட்டு முடிவு பிரார்த்தனைடான்னு சொன்னேன். அப்போ என்ன செய்யணும், ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொன்னேன். ஆனால் அவன் என்ன சொல்ல தெரியுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிங்கிறத அந்த வசனத்தை சொன்னது நானும் பயந்துட்டேன். சாந்தி எங்கே போயிடுச்சுன்னு அப்புறம் அப்படியே திரும்பி பார்க்குறேன், அவன்கிட்ட கேட்டால் இது என்னடான்னு சொன்னால், இயேசுன்னு வெளியே போயிருன்னு சொல்லி அந்த பூஜை அறையிலேருந்து வெளியே போய் நில்லைன்னு சொன்னேன். என் மனைவி நல்லா பயந்துட்டேன், இன்னைக்கு பையனை அடிச்சு போடுவான்னு. வெளியே வந்ததும் அடுத்து நான் சொன்னேன், இனிமேல் இயேசுன்னு சொல்லி சாந்தின்னு சொன்னேன்னா உன் நாக்கை இழுத்து வச்சு ஆம்டேஷன் நானே பண்ணி போடுவேன், ஆப்ரேஷன் பண்ணி போடுவேன்னு சொல்லி பயமுறுத்தினேன் என் பையனா. அப்போ எவ்வளோ பாவியாக இருந்திருப்பேன் இல்லையா. இயேசு நிந்தித்தவங்க என்ன உயிரோட இருக்கிறாங்களா யாராவது சொல்லுங்களேன் பிரதர்ஸ், யாராவது உயிரோட இயேசு நிந்தித்த ஆலயத்தை விரோதமாக எறும்பினவர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? மரித்தவர்களை நான் காண்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்னை மன்னித்தார். சிஎஸ்ஐ பாஸ்டர் இப்போ இது வருவார், கேரல்ஸ் இப்படி வருவாங்க, பிரதர்ஸ் எல்லாம் சிஸ்டர்ஸும் வருவாங்க. டியூப்லைட் எடுத்து வச்சிருப்பேன், ஃபீஸான டியூப்லைட், பாஸ்டர்கிட்ட காட்டேன், முன்னாடி வந்தீங்க அடி உங்களுக்கு தான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். எவ்வளோ ஒரு கல்லெஞ்சக்காரனாக இருந்திருப்பேன். அவர் சொல்லார், ஒன்றும் இல்லை தம்பி, நாங்கள் வரமாட்டோம், உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ என் பையன் இப்படிலாம் சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அந்த பாஸ்டர் வந்து ஜபம் பண்ணி தான் இவ்வளத்துக்கும் அவர் ஃபோனில் தான் ப்ரேயர் பண்ணார். அப்புறம் இவன் வந்து வசனங்கள் சொல்லி கொடுத்து 23ஆவது நாள் ஆண்டவர் அவனுடைய நாவுகளை திறந்தார். அல்லேலூயா. அப்படி பேசின பிறகுதான் இயேசுன்னு சொன்னா நான் கருத்து போடுவேன்னு சொன்னா, அல்லேலூயான்னு சொன்னா கொன்னு போடுவேன்னு சொன்னா, இன்னைக்கு அவருக்கு கீழே வேலைக்காரனாக தரை மட்டும் என்னை தாழ்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். அன்னை தபலை அடிச்சா போதும், அன்னை மீசி போட கொஞ்சம் அன்னை போடலாமா? சின்ன மனுஷனுக்குள்ள நம்ம எல்லாம் யாருங்க? சின்ன மனுஷன்தான். நான் டாக்டர் கிடையாது, ஐ எம் எ ஸ்மால் மேன். அப்போ இன்னைக்கு இது யாருக்கு? வாழ்வே தம்பி தங்கச்சிகளுக்கு. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதம். பாடுவோமா? கரங்களை தட்டி. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். இப்ப மாத்தி சொல்லுங்க பாருங்க. மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள என்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே என்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்திற்குள்ள தேவ வல்லமை வந்தா என்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததொரு கூட்டம்.
நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. உன் உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் வந்தால் எல்லாமே மாறும். உன் உள்ளத்திலே கர்த்தர் வந்தால் எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார். பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தார். எல்லாம் நடக்கும். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா இந்த வாழ்வே பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த சபையில நாட்டப்பட்ட பிள்ளைகளாக காணப்படட்டும். முன்மாதிரியாக வாழட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலம் பிதாவே, நாம முடிந்த பின்பாக வாழ்வே பிள்ளைகளாக விசேஷமாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா அங்கிள்கிட்ட வாங்க. முடிந்த பிறகு உங்களுக்கே நான் இருந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போறேன். அப்படி பெற்றோர்களாக இருக்க நீங்களும் உங்க பிள்ளைகளை கொண்டு வந்து குடும்பமாக வந்தா கூட உங்களுக்கு சேர்த்து ஜெபிக்கப்படும். சரிங்களா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உட்காருவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாள் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருந்துக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு விண்ணப்பம், என்னுடைய மகனுக்கு வந்து அடுத்த மாதம் 23ஆம் தேதி வந்து ஈஸ்டர் முடிஞ்ச அந்த வாரத்தில் வெனஸ்டே ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி திருமணம் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். அவனு வந்து டாக்டர் தான். அவன் எம்பிபிஎஸ் எம்டி படித்து இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெசிடென்ஷியல் மெடிக்கல் ஆஃபீஸராக அவனுக்கு வேலை கிடச்சிது. அவன் வந்து வேலைக்கே போக வேண்டாம், ஊழியத்துக்கு தான் போயிட்டுருந்தான். ஊழியத்துக்கு போய் அங்கே வந்து பாடல் ஆராதனை பண்ணிகிட்ருக்கிற வேலையில் அங்கே ஒரு டாக்டர் வந்திருந்தாங்க. அவங்களும் அவனோட பார்த்து பேசி அவனை பற்றி விசாரிக்கும்போது, இப்படி நான் ஊழியத்தில் இருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போ, என்னுடைய ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெசிடென்ஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் வேலை வந்து இருக்குது, தம்பி அதில் வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னான். அப்போ சொன்னாங்க. அப்போ எங்ககிட்ட வந்து அவன் கேட்டான், இப்படி நான் வந்து சேரட்டுமா அப்படின்னு. அப்போ நாங்கள் சொன்னோம், கர்த்தருடைய சித்தம் இதுவாக இருந்தால் நீ அதை ஜாயின் பண்ணுப்பா அப்படின்னு. அதுமாதிரி அவனுக்கு ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்ருக்குறான். அப்படி இருக்கும்போது நிறைய அலைன்ஸ் எல்லாம் அவனுக்கு வந்துச்சு. நிறைய அலைன்ஸ் வந்திருந்தாலும் நாங்கள் நினச்சோம் என்னென்னா, அவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும் ஏசப்பா. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு படிப்போ அதெல்லாம் நான் நினச்சி பார்க்கல. ஆண்டவரே, அவனுக்கு எப்படி ஒரு மகளா எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு மகளாக நீங்கள் எனக்கு தரணும்னு, ஒரு குணசாலியான ஸ்திரீயாக என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி தான் எனக்கு அதுதான் தெரியும், வேறு எதுவுமே எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து பிள்ளைக்கு வந்து ரிலேஷன்லையும் பேசினாங்க. அது மாதிரி நிறைய பிள்ளைக்கு நிறைய சீர்வரிசைகள் செய்கிறோம். ஒரு கனடாலேருந்து கூட ஒரு சம்பந்தம் வந்துருது, டாக்டர்ஸ் நிறைய சம்பந்தம் வந்துருந்துச்சு. ஆனாலும் நான் சொன்னேன், ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமானதான் நீங்கள் செய்யுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பாஸ்டர் மூலமாக ஒரு பிள்ளை பார்க்க போயிருந்தோம். அந்த பிள்ளை வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணுறா, ஃபஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கிறா. இவன் போனோன்னு சொன்னால், நான் வந்து நான் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு கூட ஊழியத்துக்கு வாஞ்சி உள்ள பிள்ளையா இருக்கணும்னு தான் சொல்லிட்டு வந்தான். என் கூட நீ ஊழியம் பண்ணுவியா அப்படின்னு தான் கேட்டான். கண்டிப்பாக நான் உங்களோட சேர்ந்து நான் ஊழியம் பண்ணுறேன்னு சொன்னான். உடனே இவன் சொல்லிட்டான், எனக்கு இந்த பிள்ளை போதும் அப்படின்னு. கர்த்தருடைய கிருபையினால் வரக்கூடிய மாதத்தில் அந்த மேரேஜை ஒழுங்கு பண்ணியிருக்கோம். நாங்களும் நாங்கள் ஊழியம் பண்ணுற மாதிரி எங்கள் பிள்ளைங்களும் ஊழியம் பண்ணணும்னு தான் நாங்களும் ஆசைப்பட்டோம். அதுக்காக நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ப்ளீஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 3 நாட்களும் நம்ம மத்தியிலே தங்கியிருந்து அவனுடைய உறுதி செய்த டாக்டர் சீனிவாசன் அவர்களுக்கும் குடும்பத்தின் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது 10வது பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை முன் வரவும். 10வது பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீ ஒருதல் இல்லையா சார்? கேட்கலையும் சார், வாங்க வாங்க. முழங்கால் போடுங்க. அணி வாங்கப்பா. வரைக்கும்
நம்மெல்லாம் பிள்ளைகளுக்கு நேராக கையை நீட்டுவோம். பிள்ளைகளை கடவுள் ஆஸ்வதிக்க முடியாது. கையை நீட்டுவோம். தேவனுடைய ஊழியக்காரராகிய ஸ்ரீனிவாச ஐயர் இப்பொழுது பிள்ளைகளுடைய பரீட்சை காட்சி கொஞ்சம் கை நீட்டுங்க. நாம் அனைவரும் கரங்களை நீட்டவும். நீங்களும் கை நீட்டலாம். பிள்ளைகள் எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்காக கரங்களை நீட்டி, அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம் அப்பா. அப்பா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ண ஞானத்தினால் நிரப்பேன்னு சொன்ன ஆண்டவர், அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் சபையிலே காணுகிற அருமையான பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்த ஊழியர்காரர்களாக நாங்கள் எங்கள் குடும்பமும் பலிபீடத்திற்கிற பரிசுத்தவான்களும் அருமையான இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவரை மூப்பர்களும் குடும்பமாக வந்திருக்க யாவரும் இவர்களை நாங்கள் ஆண்டவரே இந்த தேர்வுகளை எழுதி பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணும்படியாக ஒப்படுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே பயத்தின் ஆவியை மாற்றிவிட்டு தைரியத்தினால் நீ நிரப்பி தேர்வுகளை எழுதுகிற கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் பதில்களை அவர்கள் உடனடியாக அவைகளை அறிந்து கொண்டு எழுதும் வண்ணமாக ஆண்டவராக இயேசு நீர் பிள்ளைகளை நீர் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாக எழுதும்போது உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும் சுவாமி. பிள்ளைகள் இந்த சபையில் உள்ள பிள்ளைகள் இந்த சபையிலே சாட்சி சொல்லட்டும், உமக்கு நன்றி சொல்லட்டும். தேவனுக்கு முன்பாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்வார்களாக. இயேசுவின் மூலம் மன்றாடி ஒப்படுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீங்க எழுமுங்க, அப்படி இல்லைங்க ஓடிடாங்க. உங்களுக்கு சின்ன கிஃப்ட் இருக்கு. வாலிபர்கள் சிறப்பு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது நாம் எல்லாம் காணிக்க